போகலாம். இந்த மாதிரி பல விதங்கள்ல அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரும். அத இதுக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமாக என்ன இருக்க போகுதுன்னா, இவங்களுடைய முடிவு தான் முக்கியமான காரணமாக இருக்கும். சரியான தேர்ந்தெடுக்கலன்னு. அல்லது இவங்கள டாமினேட் பண்ணக்கூடியவங்க மத்தவங்களோட முடிவாக இருக்கும். ஆக மொத்தத்தில பாவகிரகங்கள் எது இருந்தாலும் 7ஆம் இடத்துல அதுக்கேத்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு கிரகம் தான் சொன்னேன். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனாலயும், வாழ்க்கையில வீடு, மன, வாகனம் இதெல்லாம் தோஷம் ஏற்படும். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனாலயும், ராகுனால மாயைன்னு சொல்லக்கூடிய பேராசையினாலயும் பல பேர் ஏமாறுவாங்க. பணத்த கட்டிட்டு டாக்குமெண்ட் சரியில்ல, அது சரியில்ல, டபுள் டாக்குமெண்ட், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இதிலெல்லாம் பணத்த கட்டிட்டு வீட வாங்க முடியாம கஷ்டப்படுவாங்க. ஸோ பேராசைங்கிறது பெரும் நஷ்டத்த தான் தரும். அத தரப்போற கிரகம் எதுன்னாக்கா ராகு பகவானாக இருப்பார். 4ஆம் இடத்துல அது இருந்தா அதோட தோஷம் ஏற்படும். ஒருவேள 4ல கேது இருந்தா ராகு 10லேருந்து பார்த்துட்டு இருப்பார். அதனாலேயே நடக்கும். ஆக அளவுக்கு மீறின ஆசை, பேராசை, தன்னோட சக்தியே தெரியாம 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, தனக்கு சக்திக்கு மீறிய அஜித் லெவல்ல, விஜய் லெவல்ல அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. கல்யாணத்துக்கு சொல்றேன். தானே வாடகை வீட்ல இருப்பாங்க. ஒரு 300, 400 ஸ்கொயர் ஃபீட் வாடகை வீட்ல இருக்கிற ஒருத்தர், சொந்த வீட்டுக்காரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்படுறது. இதெல்லாம் சமமா இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறதுக்கு பேர் சம்மந்தம். ஆனா பேராசை. ஆண் அழகே இல்லாத ஒரு ஆண், மிக அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் சுபாவத்துல தானே சேருது. அதனால பேராசை, எதிர்பார்ப்பு போன்ற காரணத்தின் மூலியமாக இந்த தோஷங்கள் வேலை செய்யும். கவனக்குறைவினாலேயும் வேலை செய்யும். புத்தி குறைவினாலேயும் வேலை செய்யும். புத்தி குறைவினால நிறைய வேலை செய்யும். ஆக எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வார்த்தை எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க எண்ணங்கள்ல குறைபாடு இருக்கும், தவறு இருக்கும், பேராசை இருக்கும், புத்தி குறைவு இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களுக்கு தோஷங்கள் மிக அதிகமாக வேலை செய்யும். இலகுவாக ஈஸியா அந்த தோஷம் வந்து தான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடும். இப்படிதான் தோஷம் வேலை செய்யறது. எதா இருந்தாலும் அதோட பலனை வந்து கொடுத்துட்டு போயிடும். அந்த தோஷம் கொடுக்கும்.